காலைல 6:30 மணிக்கு மேல ஊருங்க. என்னைக்கு ஊருக்கு அவ்வளவு தான் செஞ்சிருந்தாரு. அப்ப நீ செய்ய ஆரம்பிச்சா என்னத்தா பார்த்தா பசுமரம் முதல்ல ராஜ வேஷம் வந்தது, பொண்ணு வேஷம் வந்தது. அப்ப நான் சந்தோஷமா இருந்தேன். எங்க காட்டு வயசாட்டு வந்தது. மந்திரியா
மந்திரி யாரா? அடே காவலர்களே, யாருக்கு யார் மந்திரி? யாருக்கு யார் மந்திரி? யார் யாருக்கு யார் மந்திரி? யாருக்கு யார் யாருக்கு யார் மந்திரி? நான் எவ்வளவு ஒரு அழகா டீசெண்டா ஒரு லோயரு, ஒரு டிஷர்ட்டு, செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் என்ன பார்த்தா நான் எவ்வளவு தெரியுமா? சொர்க்கம் மத்திய பாலாலோ கன்னியாகுப்த நகரம், கன்னியாகுப்த நகரம், கன்னியாகுப்த நகரம், கன்னியாகுப்த நகரம், கன்னியாகுப்த வாயில வர வரைக்கும் போடு. கன்னியாகுப்த நகரம், கன்னியாகுமரி இல்ல நத்தம் அப்படி கன்னியாகுப்த நகரத்தை என்னுடைய தந்தையோ காதீப மன்னன். ஓ காதீப மன்னன். அப்படி காதீப மன்னனுக்கும் என்னுடைய தாயார் பெயரோ கற்பின் சிலோன்மணி, கற்பின் சிலோன்மணி, மங்கையர் கரசி, மங்கையர் கரசி. அப்படி பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய என் தாயோ மாணிக்கவல்லி, மாணிக்கவல்லி கண்டிப்பாக ஆளும் காதீப மன்னனுக்கும் மாணிக்கவல்லிக்கு பிறந்த நானோ சரி. உங்களுக்கு வரவ இல்ல பார்பர் ஷாப் எதுவும் கிடைக்கல, சேவிங் பண்ண வருது. அப்படி இருவருக்குமாக தானே ஜனித்த நானோ கௌசிக மகா. அவரை பார்த்தா எவ்வளவு ஒரு மன்மத அழகு. உன்னை பார்த்தா மயிறு மட்டுமா இருக்கிற காயா இருக்குதுங்க. என்ன காயம்? என்ன காயம்? எங்க இருக்கு? எங்க இருக்கு? கௌசிக மகா இவர் வந்து ஒரு நாட்டு மகனமுடி வேந்தன். இது இவர் என்னென்னலாம் போட்டிருக்காரு இதெல்லாம் போட்டு இருந்தா அவரை சொன்னா நம்பலாம். அவர் தான் நாட்டுக்கு அரசர். நீ என்னமோ சடா முடியுமா வந்துட்டு நான் தான் பயங்கரமான பரவாயில்லப்பா. நீயும் ஒரு உரம் மேலேயும் ஒரு உரம் வேலை ஒரு உரம் இன்னும் போலாம். இந்த ஊர்ல எம்மா அடி அடிச்சாலும் திறந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்படி கௌசிக மகாராஜா எப்படி மகாராஜா கௌசிக மகாராஜன் எப்படி இருப்பாரு? ஏன்னா கொஞ்சம் எடுத்து விட அவருக்கு என்னைக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கே வைக்கிற மாதிரி இருக்கு, அப்புறமா வைக்கிற மாதிரி இருக்கு. அவரை பார்த்தா சொல்ற ஆளை பார்த்தா ஆடை வியாபாரம் நாய் சிரிக்க மாட்ட மாதிரி. நான் என்ன ஒரு சிரிச்சு
போட்டேன் அப்படி தாய்க்கு பிறந்த நாட்டை வட்டம் தரித்து எனக்கோ மணிமுடி சூட்டி என் தாயும் தந்தையும் அழகு பார்த்தார். அப்படி அழகு பார்த்த நேரையிலே அந்த நாட்டு மக்கள் சேர்ந்து அப்படி ஓடி வர ஏதோ காரணம் என்று தெரியாமல் காரணம் இப்படி குஜோ முறையோடு கட்சி வருகிறீர்களே அப்படி என்று நான் கேட்ட உடனேயே இந்த நாடு நகரத்தில் இருக்கும்படியான பயிர்களை எல்லாம் காட்டு விலங்குகளாக மட்டுதோ அழித்து வருகிறது. அப்படி முறையிட நானும் என்னுடைய மந்திரி அழைத்து ரத கத துரக சேனைகளை அந்த சத்துருடன் படைகளை தலைகளை கொண்டு மலைகளை. இந்த பாட்டு யாருக்காவது புரிஞ்சுதுங்களா? எங்க மறுபடியும் பாடாது மறுபடியும் பாடுங்க. சதுர் பெரும் படைக்கு விட்டான் தனையர். நான் அப்படி சொல்லல, எப்படி பண்ணி அதே போல சதுர் பெரும் படையுடன் இப்பயாச்சும் புரிஞ்சுதா? கூத்தான்னு ஆடுங்க என்னடா உனக்காங்க செல்லும் தருவாயில் சிரிக்காதரா பிளாஸ்டிக் வாயா. காட்டுக்கு சென்று அங்கே இருந்த மிருகங்கள் என்னென்ன தெரியுமா? தட்டப்பட்ட கொடி கொடி சொல்லும்படியான இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் அடியோதண்டமாக அடித்தோம். அடித்து அப்படி அடிக்கும் தருவாயில் என்னுடைய சேனாலைக்கோ பசி தாய் நாங்கள் வேட்டையாடிய பொழுது என்ன நேரம் வந்து பாரு மேல வீட்டாக்குதா கீழே இந்த மாதிரி கீழே வெளிச்சமாகுது. அப்படி அதோ ஜோதி 18 மணி அப்படி கதிரவன் ஒளியில தடையது பெருகிய பொண்டாடி அடுத்து விட்டுக்கார வர ஏந்திரா நாய் கடங்கார வந்துட்டா ஏந்திரா நாய் பழைய எங்களை சீல் போட்டு பெரிய வாட்டர் கொடுத்த புடியார அப்படி கதிரவன் ஒளியிலே சதுர
கலையது பெருகிட கலையது வீட வசிஷ்டா என் நெஞ்சு பிடிக்காது என்னடா ஆடு வர்றாரு இல்லங்க கொஞ்சமா கொஞ்சம் டீ அப்படி ஒரு சேனா சேனைகளுக்கோ பசியாகப்பட்டது ஏற்பட்டது. அப்படி நாட்டு மக்களுடைய முடியவில்லை. அப்படி வேகத்தை கொண்டு அந்த காலகத்திலே அடைந்து பார்த்தோம். அந்த காலகத்திலே வேலையிலே ஒரு கல்மண்டபமாகப்பட்டது இருந்தது. கல்மண்டபம் அந்த கல்மண்டபத்திற்குள்ளே பண்டத்தூர் போற வேலைக்கு தானே அந்த மண்டபத்துக்குள்ளே வீட்டிருந்தானோ வசிஷ்டன். வசிஷ்டன் யாரு? வசிஷ்டன் காமிராட்டி பையா. ஏமானி பையா கொடியார கைன்னு அறிவு இல்ல கொண்டு டீ சொல்றீங்களா அப்படி வரும் தர்பார்கள் என்னை பார்த்து ஐயா தாங்களோ யார் என்று உரைக்க நானோ காந்தி கன்னியாகுமரி ஆளும் காதிமோகனுக்கு பிறந்த நானோ கௌசிக மகாராஜன் உரைத்து அனைவரையும் கூட்டி அமர செய்து ஒரு இலையில விரித்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். நானும் என்ன நினைத்து இந்த காட்டிற்குள்ளே இவனை ஒரு முடி இவனுக்கு ஏதோ இத்தனை படைகளுக்கு சாப்பாடு அவனை நினைத்து ஆடியே காமதேனு 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 அப்படி நினைக்க ஒரு ததி ரூபம் படைத்த ஒரு பெண் முகமும் ததி உருவம்னா என்ன? வயதுக்கு வந்த பெண், அழகா பெண். அந்த பெண்ணுடைய கழுத்து வரைக்கும் உருவமும் ஒரு பசுமாட்டுடைய உருவமும் இருந்தது. ஓ பசுமாட்டுடைய உருவம். அப்படி அந்த அப்படி காமதாரி அழைக்க இவர் காமதாரி அழைத்து எவ்வளவு மனசுல என்ன நினைச்சானோ அந்த வெய்ய நேரத்துக்கு அந்த காமதேனுகளை மாதமும் சாப்பாடு அனைத்தும் அந்த காமதேனு பரிமாறியது. அப்படி பரிமாறி உடனேயே நாங்கள் இரவு முறையாக விட்டது வீட்டுக்கு திரும்பினோம். ஓ வீட்டுக்கு அப்படி திரும்ப தருவாங்க. தம்பி இவனோ ஒரு முனிவன், இந்த முனிவனுக்கு எதுக்கு இந்த காமதேனு? நாமளோ ஒரு நாட்டு அரசன். ஆமா அப்படி நாட்டு அரசனா இருக்கும்படியான நம்ம இந்த காமதேனு இருந்தால் நம்ம நாட்டு மக்களுக்கு பசி என்பது இருக்காது. அப்படி என்று தண்ணி சாப்பிடுறது வெறும் கோட்டர் தான் சாப்பிடுறது. வீட்டிற்கு போய் எனக்கு நித்திரையாகப்பட்டதே வரவே இல்லை. ஓ நித்திரையாகப்பட்டது வரவில்லை. தூக்கம் வரல. ஒரு தூக்கம் வராது ஒன்றமாக எனக்கு ஒரு திருமணம் ஆகி 104 பிள்ளைகள். இந்த மூஞ்சி வச்சுட்டா கேட்கணும்னா இல்ல கேட்க இந்த மூஞ்ச பார்த்து எந்த கண்ணாடி பொண்ணு கொடுத்தோம். அப்ப மன்னன் அப்ப மன்னன் அந்த கதைக்கு அப்புறம் அப்படி 104 பிள்ளைகள் 104 பிள்ளைகளையே 100 பிள்ளை அழைத்து 100 பிள்ளைகளை கூட்டு தம்பி காரணம் சென்று வசிஷ்ட முனி வைத்திருக்கும்படியான அந்த காமதேனுவை திரிவார்கள். அப்படி உரைத்ததன் பிரகாரம் தம்பி என் புள்ளிய 100 பேர் என்ன பண்ணிட்டு தெரியுமா? என்னங்க ஓடியா பதறிய பாலோடு பசுவினை பிடிக்கிறார். பசுவை தேடி சொன்ன உடனே இந்த தம்பி அந்த வசிஷ்டனாகப்பட்டவனோ அப்படி பார்த்தவுடன் என்னுடைய 100 பிள்ளைகளும் கடைகளை எடுத்து சாரையாக வடிவரியாக அப்படி விடுத்த தருணத்திலே இந்த வசிஷ்டனாகப்பட்டவனோ என் கையில இருக்கிறது என்னது? இதுவா போகத்தண்டு
யோகத்தண்டு இதே போல அவர் கையில் ஒரு யோகத்தண்டு இருந்தது. ஆய் கம்யூனிட்டி பேமணி பையா என்னிடம் இதே போல் பேசினால் உன்னை சபித்து விடுவேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மைந்தர்கள் சாரசாரக பானங்கள் விடுத்திட இந்த யோகத்தண்டை முன்னிறுத்தி என் மைந்தர்கள் விடப்பட்ட பானம் அனைத்தும் அந்த யோகத்தண்டிலே பட்டு திரும்பி மேலே விழுத்து 100 பிள்ளையும் அதோ கரியா போச்சு. ஒண்ணு கூடமா இல்ல, ஊரா செத்து போச்சு. கடலூர் கடவுள் என்றாங்க. அப்படி 100 பிள்ளை இறந்தவுடன் இந்த வாழ்க்கையை வெறுத்து இந்த ஆடை ஆபரணங்கள் நமக்கு எதுக்கு கட்டக கங்கூரிய வஸ்திரங்கள் விடுத்து அவனே அப்படி என்று வார்த்தைக்கு உட்கார்ந்த என்னுடைய கட்டக கங்கூரிய கஸ்தூரிய அனைத்து பட்டு உபாரங்களை எவிர்த்து காவியாபரணம் பூண்டு இதோ தெரிகிறதே என்னங்க பூண்டு அனைத்து வழித்து நான் எங்க போனேன் எங்க போனா அந்த அவனியை ஒழித்துமே அடுத்த இந்த அவனியை ஒழித்து வைத்து தேவையில்லை பொருள் ஆரம்பம் தேவையில்லை அப்படி நினைத்து அவனே அவனே என்பதை விட சிவனே மேல் என்று அந்த சிவனை நோக்கி நானும் அருந்தமும் புரிந்து அது அருந்தமும் புரிந்து வருவாயில் ஒரு சில ஆளும் ஒரு நாள் ஒரு காண்டம் ஒரு காலம் தவம் புரிவார்கள். எப்படி நினைக்கிறேன் அது குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 10-15 ஆண்டு. 10-15 ஆண்டா? நான் எத்தனை நாள் தவம் புரிந்தது தெரியுமா? 5 நாள் யாகத்தை முடித்து திருக்கங்கை எத்தனை நாள் யாக முடிச்சது தெரியுமா? 500 ஆண்டுகள் தவம் செய்து 500 ஆண்டுகள் தவம் செய்த நேரத்திலே 500 ஆண்டுகள் தவம் செய்த தருவாயில் இந்த தேவர்கள் 100 நாட்டு மக்கள் அனைவரும் அப்பா இந்த யாகமே போதும் அப்படி என்று சொல்ல என்ன ஆச்சு? என்னங்க அந்த பவனிச மன்னர்கள் அழித்து ஒழித்து இனிமேல் யாகம் முடிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் தியாகம் முடித்து என்னுடைய நாட்டு நகரம் அனைத்தும் சீர்கேடாக போய்விட்டது. ஆகாய மார்க்கமாக அபயம் என்று ஒரு குரல் கேட்டது. அபயம் யார் பார்த்தால் அயோத்தி மாநகரை ஆளும் உத்தமன் என்று சொல்லும்படியான அதோ பாராமையா அங்கேயும் ஆட வைத்தாங்க. நீ திருந்தவே மாட்டேடா. நீ தானே எவடைய பத்த வாய் சும்மா இருக்குதா? நான் வாய சொன்னங்க. யாரை கேட்கலாம்? அப்படியே ஆம்பளை மாதிரி கோவப்படுற. சீத்தா கூட வராங்க. உனக்குதான் வந்திருக்கு பாப்பா பாப்பா என்ன கல்யாணத்துக்கு பதிவு வைக்கிறாரு பாப்பா. அப்படி அபயம் என்று குரல் கேட்ட உடனேயே அங்க பாருடா கேக்குது அது என்ன தெரியுதா? மேல எவனா பார் கட்டி வைப்பானா? நீ தானே மேல பாடுறான். ஒண்ணு இல்லையாப்பா. சுக்கா பே பார்த்தா
அபயம் அபயம் என்று குரல் கேட்ட உடனேயே மேலே பார்த்தால் ஆதியிலே சக்தி வரலாம் சண்டாளன் அழிக்கப்பட்டவன் யாரு? அந்த அயோத்தி மாநகரை ஆளும் சத்திய விரதன். சத்திய விரதன் வசிஷ்டனுடைய 6 உயிர் பிழைக்கத்தக்க மாணவன், அவருக்கு நெருங்கிய மாணவன். அப்படி அந்த இருக்கும் பொழுது அபயம் அபயம் குரல் கட்ட உடனேயே அவனை பார்த்தான். சண்டாளன் என்று சபிக்கப்பட்ட உடனே அவன் மேனியாகப்பட்டதோ கருப்பாக மாறியது, தலையாகப்பட்டதோ பச்சை நிறமாக மாறியது, 2 கொம்புகள் முளைத்து அது பொன்னிறமாக தாயே மாறியது. பொன்னிறமாக. எனக்கோ வசிஷ்டன் எதிரி. எதனால் எதிரி? என் பிள்ளைகளை கொன்றான், அதனால் எனக்கு அவன் ஜென்ம விரோதி. அதனாலே அவன் பிள்ளைகளை நான் வாட்டி வைத்தேன், கொன்றேன். கொன்ற பிறகு இந்த திருச்சங்குக்கு அவனோ சாபம் எடுத்தான். அந்த சாபத்தை மாற்றி நான் மரமாக தந்து. எப்படி தந்தான்? எதனால தந்த? எனக்கு திருமணமாகி 104 பிள்ளைகள் என்று சொன்னேன். 104 பிள்ளையிலே 100 பிள்ளைகள் அழிக, மீதி எத்தனை உள்ளது? 104 பிள்ளையிலே 100 பிள்ளை சாக, மீதி எத்தனை பிள்ளை இருக்கு? மீதி 4. என்னுடைய நாடோ சீர்கேட்டு போனது. சீர்கேட்டு போகும் தருவாயில் இந்த 4 பிள்ளைகளையும் கொண்டு என்னுடைய மனைவியாகப்பட்டவளோ நாடு நாடாக வீதி வீதியாக சென்று ஒரு நாள் தோறும் ஒரு பிள்ளையை விற்பது, மீதி 4 பேருடைய வயிற்றை கழுவுவது. ஓஹோ. இப்படியே இருக்க இவள் இருக்கும் தருவாயில் தம்பி இவனோ 3 கடைசி ஒரு பிள்ளையும் தாயும் மிஞ்ச இவள் என்னுடைய மனைவியாகப்பட்டவளோ அயோத்தி நாடு சார்ந்தாள். அயோத்தி நாடு தருவாயில் அங்கே இருந்தவளோ அயோத்தி நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய திருச்சங்கு. அவனுடைய பெயர் திருச்சமல். முன்னாடி உத்தமன். அந்த உத்தமனை நாளை சார இவன் போய் பார்த்த உடனேயே அம்மா உனக்கு தேவையோ தங்க இருப்பிடம், முன்ன உணவு, படுக்கை இடம். இதுக்காக பிள்ளை விற்பதா அப்படின்னு சொல்லுவாயில் என்னுடைய மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் அடைக்கலம் கொடுத்தவன் திருச்சங்கு. அதனால அந்த திருச்சங்கு மேலே பார்த்தவுடன் அவனை என்னுடைய கையை காண்பித்து அந்திர சொர்க்கத்தை காண்பித்தேன். அந்திர சொர்க்கம். சபாஷ். அப்படி அந்திர சொர்க்கத்தை காண தருவாயில் அன்று முதல் அந்த சொர்க்கத்திற்கு பெயர் திருச்சங்கு சொர்க்கம். அப்படி திருக்க சொர்க்கத்தை காண பிறகு என்ன ஆச்சு? கதிரவன் ஒளிவேட கலை அதை மீறிய ஒரு சூரிய ஒளியை போல தெரிந்தேன். எதனாலே? தம்பி என்னுடைய பெயர் என்ன சொன்ன? கௌசிகன். அப்படி கௌசிக மன்னனுக்கு எனக்கு எப்படி விஸ்வாமித்திரன் என்ற பெயர் வந்து தெரியுமா? நானும் இந்த தவகுலத்தை முடித்து திரும்பும் தருவார்கள். நாடு செல்லும் வழியிலே ஒரு பெருத்த ஆலமரத்தை அடுத்த ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் பார்த்தால் போகும் வழியில் யமதர்மனாகப்பட்டவன் என்னை மறிக்க என்ன சொன்னாரு? உன்னுடைய நாட்டிலே அதர்மமாகப்பட்டதோ அழித்து போய்விட்டது, சீர்கேடு அவகேடு நடக்க தொடங்கியது. உன்னுடைய ஊரிலே நாட்டிலே ஒருவன் கூட உத்தமன் கிடையாது, ஒரே ஒரு பையன் உத்தமன் கிடையாது அப்படின்னு சொல்ல நான் என்ன சொன்னேன்? ஐயா என்னுடைய நாட்டில் எவன் உத்தமனோ இல்லையோ நானோ உத்தமன், சத்தியன் போய் சொல்லாதவன் அப்படின்னு நான் சொன்னேன். அது கிடையவே கிடையாது. அவர் உரைத்து வைக்க கிளம்பி விட்டார். அப்படி கிளம்பும் தருவார்கள் இதோ இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே ஒரு குடும்பம். ஒரு குடும்பம். அந்த குடும்பம் யாராரு? ஒரு மாமியாரு, ஒரு மாமனாரு, ஒரு மருமகள், ஒரு மகன், 2 பிள்ளைகள். அப்படி இருக்கும் தருவாயில் அவனுக்கு அன்னை விதியாகப்பட்டது ஒரு இடி விழுந்தால் அந்த மண்டபத்தில் இருக்கும் யாராவது ஒருவர் இறந்தால் தான் நீ யாரும் உயிராக செல்ல முடியும். அப்படி செல்லும் தருவாயில் நானும் அந்த மண்டபத்திற்குள்ளே இருக்கிறேன். அந்த மாமனார் என்ன சொல்றாரு? எப்பா அந்த மாமியாக்காரங்க என்ன சொல்றாங்க? நான் போய் சாவறேன், நான் செத்துட்டேன்னா மீதி நீங்க எல்லாம் உயிரா போக சொன்ன உடனே கடவுளாகப்பட்டவர் நீ இறந்தால் நான் தவிச்சுடுவேன். அந்த கடவுளாகப்பட்டவர் நான் போய் இருக்கிறேன் என்று கூற அவர் சொன்னவுடன் நீ இறந்தால் நானும் விதவை கோலம் கொண்டு விடுவேன். அப்படி நான் யாரை கொள்ளலாம்?
அவங்க 2 பேருமே கொல்ல முடியாது. முடியாது. அவங்க 2 பேரையும் ஒதுக்கி மீதி எத்தனை பேர் இருக்காங்க? மீதி என்ன ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல மகன் என்ன சொல்றான்? அம்மா பெண்ணே, நானும் இறந்து விடுகிறேன், நீங்கள் அனைவரும் குடும்பமாக ஒத்துமையாக இருங்கள் என்று கூற அந்த மகன் இறந்தால் அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுது? நீங்க இறந்தீங்கன்னா நான் விதவை ஆயிடுவேன், என் பிள்ளைக்கு அப்பன் பேர் தெரியாம போய்விடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அந்த மகன் அந்த மருமகன் சொன்ன உடனேயே அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? ஐயா, நான் இறந்து விடுகிறேன், இந்த பிள்ளைகளை சம்பத்தோடு சீரோடு நீங்கள் வளர்த்து வாருங்கள் என்று கூற அந்த கணவனாகப்பட்டவன என்ன சொன்னா? நீ இறந்துட்டீங்கன்னா தாய் இல்லாத பிள்ளையா பிறந்த பிள்ளைய போறா. அப்ப இதுல யாரும் கொள்ளலாம்? புள்ளைய தூக்கி போட்டு கொள்ளலான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த புள்ளைய தூக்கி வெளியே போன தருவாயில் நான் அந்த மண்டபத்தோரமாக தவக்குளத்தில் நின்றிருந்தேன். நானே வெளியே போய் வாங்கினேன், அந்த இடி என் மேல் விழட்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஐயா கௌசிகரே, நீங்கள் சொன்னது உண்மை. உங்களுடைய உயிரை பாதிக்காமல் மற்றொரு அனைவரும் உத்தமராக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று கூறினதே. அதனாலே இன்று முதல் உன்னுடைய பெயரோ விசுவாமித்திரன். விசுவம் என்றால் உலகம், விஸ்வம் என்றால் மத்தனக்காரு. விசுவம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். இந்த உலகத்திற்கு நீ ஒரு நண்பனாக விளங்கியதால் இன்று முதல் பேர் விஸ்வாமித்திரன். அப்படி விஸ்வாமித்திரன் என்று பெயர் படைத்தாலும் வேற என்ன ஆச்சு? நான் தவறிய சோர்வதி அடித்துதான். விஸ்வாமித்திரன் என்ற பட்டத்தை பெற்றாலும் பிறகு இந்த தேவர் மூவர் யாவரும் சேர்ந்து எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? ராஜரிஷி அப்படின்ற பட்டத்தை கொடுத்த உடனேயே கோபத்திலே சிறந்த முனிவர் யார்? விஸ்வாமித்திரன். யாரு? தூர்வாசகர். 22 நேத்திரத்தை படைத்த தூர்வாசகர் கோபத்திலே சிறந்தவர். அவருக்கும் மேலாக 2 நேத்திரத்தை படைத்த நானோ கிழக்கு சிறந்தவர். கோபம் கோபத்திலே உரையவள் இந்த விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் ஏகம்பலம் ராமசுவாமி. ஏம்பலம் ராமசாமி. அப்படி விஸ்வாமித்திரன் அறிந்தாலும் இன்றைய நாள் என்ன ஆயிருக்கு? செல்லும் தருவாயில் எனக்கோ எங்கேயோ அப்பு பிரிவு தேய்வி வாய்வெடு சொல்லும்படியான பஞ்சமா இது பஞ்சபூதங்கள் அடங்கிய ஆகாயம் வானம் பூமி. ஆகாயம் வானம் பூமி அது 3 அடங்கிய சத்திய உலகம் வைகுந்தம் கைலாயம். ஆமா, அங்கே எங்கேயோ போற மாதிரி எனக்கு ஒரு தோற்றமா தோணுது. அதனால ஒரு வாரம் 2 வாரம் தண்ணி சாப்பிட்டு அப்படி விருப்பம் வேண்டாம். அதோ எனக்கு இங்க போன சொல்லு. அதனாலே இன்று யாரால் நமக்கு இரவு கேளிக்கை வச்சாங்க? சூடாமணி ஐயா அவர்கள் சொர்க்கபதி அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி இன்று இரவு கண்ணீர் நாடகம். அதனாலே ஏனப்பா கண்ணுறங்கி போகுற கண்ணுறங்கி போகுற நேற்று இருந்த உடல் உயிர் மறந்து பருந்து மரணமாகுற எனப்பா கண்ணுறங்கி போகுற நலிப்பதுதான் தண்டனை. ஆனால் அவர் அவருக்கு ஏற்ப நலிப்பதுதான்
சுடலை நாசம் வரும் வேலைதான் நாறு கடலும் சேர சுடலை நாசம் வரும் வேலைதான் என பாட்டு உறங்கி போகிற பட்டினத்தார் உலகிலையும் பாடி பாடி சொன்னாங்க என்னங்க நீ பாதை மாறி போய்விடாத அமரனே என்னாங்க கெட்டிக்கால் வாழ்விலே கீர்த்தி ஒன்றும் ஆறாது கெட்டிக்கால் வாழ்விலே கீதம் ஒன்றும் ஆறாது இந்த கீதத்தலாம் தனமொழிக்கு கெடிரி ஒன்றும் நேரா சாத்தமங்கலத்திலே வாசமாக வாழ்ந்தபடியான சுப்புராயன் ஐயா சூடாமணி என்கின்ற சுப்புராயன் ஐயா ஐயாவோட இருந்து சாலோப சாமீப சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய இன்று ஓரிரவு கேளிக்கை கண்விழிப்பு வைத்திருக்கிறார். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அன்னாரது குடும்பம் மென்மேலும் வளரவும் நினைத்து வருந்தாமல் கடவுளாக கும்பிடவும் மற்றும் ஏனைய கிராமவாசிகள் நாட்டாண்மை அத்தனமார் பேர்களுக்கும் அடியேன் சிறிய நாயனும் கடையன் ஒன்றும் தெரியாத அநேக கூடி வந்தோம். வணக்கம். அதனால உட்கார்ந்து போய் யார் வரான்னு பார்ப்போம். ஐயா சுவாமி சாமி நல்லதாங்க உட்காந்து திடீர்னு என்ன கிடைச்சிருமா சாமியா நிர்வாணம் வந்துருது என்ன வந்திருக்க எங்க இருந்து சபாஷ் மகாஸ்ரீ மடம் இத படி இத படி 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 படிச்சு விடுறா நீனே ஏய் பையா நான் இங்க பாடுறா படிச்சு விடுறா நீனே குடிச்சு கம்யூனிட்டி படிடா படிக்கிறேன் ஐயா அப்படியே இருக்கிற வார்த்தை சொல்லிவிடுவேன். சொல்ல போற கம்யூனிட்டிக்கு போற தேவையா பையா ஏதோ பெரிய சூப்பரா எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிருக்காங்க ஆனா இன்னும் தாங்க தெரியல. மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஓம் விஸ்வாமித்திர ஐயனுக்கு ஓம் விஸ்வாமித்திர ஐயனுக்கு ஓம் ராஜ ரிஷி பட்டம் பொருந்திய ஓம் 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 அவன் என்ன பழப்பறா கம்யூனிட்டி சூற வந்தாலும் மேல போடுறான் யார்கிட்ட சொல்றான் அடிக்க மாட்டான்னு பார்த்தா அப்படி தேவ உலகத்திலிருந்து தேவ சபை கூடி இருக்கிறது. இதோ அங்கே நம்ம கூப்பிட்டுருக்காங்க. அதனால எங்க போனோம் விண்ணவா ஆர்ப்பதிகை நாடி
தேவேந்திரா நீ தேவேந்திரனா வா. நான் மாதேவி. யார் நீ? மாதேவிங்க. மாதிலே கருப்பு இல்லையாங்க வா. யாரோ தேவேந்திரா? தேவேந்திரா தெய்வேந்திரன் யாரும் தெரியணும். தெய்வேந்திரன் யாரும் தெரியணும். அதான் தேவேந்திரா யாரோ தேவேந்திரா? தேவேந்திரா ஐயா வாருங்கள் ஐயா வாருங்கள் நீதான் தேவேந்திரனா? ஆமாங்க ஐயா. இந்திராணி யாருங்க? ஒரே நாற்றமா அடிக்குது. ஏதோ நாத்து அடிக்குது. ஐயா தங்களுடைய வாழ்த்து பாப்பா தேவ கோபான் இருக்க வணக்கம். தேவேந்திரா ஒரு புறமாறு பாதம் மனிதனால் ஆனந்த சந்தோஷம் பண்ணு. எல்லாரும் சிம்பா கொடு. யாருங்க? என்ன ஒரே நாட்டமா கவுள அடிக்குது. இந்த நீங்க சொல்றீங்க ஐயா அப்படியே அனைவருக்கும் சபையோருக்கு அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தனி வணக்கம். அப்படி இருந்தபோது சரி, எதற்காக சபையை கூட்டினா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பட்டு சொல்றா. இருங்க ஐயா சொல்றேன். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி என்றால் இந்த பூ உலகிலே என்னன்னு தெரியல, பொய் சொல்ல வாசவர் யாரா இருக்கு? எந்த கம்யூனிட்டி இருக்க போறான்? ஒரே ஒரு பையன் போய் சொல்லாத இருக்க முடியுமா? எட்டிக்கா போல் இருக்கின்றார்களா? பார்த்தால் மனைவியை பார்த்தா ஒரே ஒரு கம்யூனிட்டி ஊர்ல இருப்பான். அந்த மாதிரி ஏமா இருக்கான். இந்த பூ உலகில உத்தமன் பொய் சொல்ல உத்தமன் யாரா இருக்கின்றார்களா? எவனுமே கிடையாது. பிற பொருளுக்கு ஆட்டப்படாத யாரா இருக்கு? எவன் இருக்கான் ஊர்ல? அவன் 2 மாடி காட்டினா, இவன் 4 மாடி காட்டினா, அவன் வீட்டு பொருள் திருநமா இருக்கான். எவன் இருக்கான்? செய்யாத மாதிரி இருக்கின்றார்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தான் 1 கிலோ ஆட்டுக்கறி 1/2 கிலோ கோழிக்கறி எடுக்கிறான். எவன் இருக்கா ஜீவன் அதை செய்யாதவன்? அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இதுதான் எனக்கு சந்தேகம். ஐயா உங்களுக்கு தெரியுங்களா?
தேவேந்திரா ஒருவன் இருக்கிறான். அதை பார்த்தாயா அயோத்தி ஆண்டு முடியாத பொய் சொல்லாத வாசகன் பிற பொருளை கண்டால் கெட்டிக்காய போய் நிற்பவன் பிற தாரத்தை கண்டால் தாயாகவும் தமக்கையாக எண்ணக்கூடியவன் ஜீவனம் செய்யாதவன் உத்தமன் உத்தம புருஷன் அவன் தான் ஹரிச்சந்திரன். கொண்டாட்டியின் பிறர் தாரத்தை தன்னுடைய தாரமாக நினைப்பவன், பிறர் பொருள் மீது ஆசை கொள்பவன், ஜீவவாத செய்கிறவன், அவன் பெரும் பாவி. அவன் ஒரு பொழுது கிடையாது. அவன் என் மாணவன், அவன் என் மாணவன். ஹரிச்சந்திரன் என்னுடைய மாணவன். வசிஷ்டா உத்தமன் பிற பொருளை கண்டால் எட்டிக்காய போல் நினைப்பவன் பிற தாரத்தை கண்டால் தாயாகவும் தமையாகவும் என்னவன் ஜீவனம் செய்யாதவன் உத்தமன் பொய் சொல்ல வாசகன். இவன் ஏன் கோவப்படுறான்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்? இவன் கோபம் கொண்டா சேர்த்து தெரியுமே. வசிஷ்டா, நீ எதற்கு புறம்பா பேசுகிறாய் என்று எனக்கு தெரியும். அன்று ஒரு காலத்திலே நான் அங்கே வரும்பொழுது, அந்த பசுவத்தில் வரும்பொழுது, நான் என்னுடைய பிள்ளைகள் 100 பேரை அனுப்பி வைத்தேன். அந்த 100 பிள்ளைகளை கொன்றதனால் பழிக்கு பழியாக உன்னுடைய பிள்ளையை கொன்றேன். அதனால நீ கோவப்பட்டு இங்க சொல்ற. அவன் உத்தம போய் சொல்ல வாசக. அவன் யார் தெரியுமா? ஒரு பொய் வாங்க முடியுமா? பொய்யா? அட புபன் திருசங்கு சாபம் துளைச்சலே. உன்னுடைய ஆசை மாணவன் அந்த திருசங்குக்கு சாபத்தை தொலைச்சி அந்தர சுருக்கத்தை காண்பித்தேன். அதனால கோபம் வந்து எதிர் போட்டிக்கு வந்திருக்கியா? ஒரு பொய் என்னடா? ஒரு பொய் 1000 பொய் வாங்க முடியும். யார் இடத்துல? அந்த ஹரிச்சந்திரன். அப்படி வாங்கவில்லை என்றால் நல்ல காரியங்கள் சொல்லி நாராயண முனியா அல்லது வசிச்சா அரைவிக்கேன் சாபம் தன்னை. சந்திரனுக்கு அப்படி சொப்பில்லா சாபம் தனிலே அருந்தாத்தில் மாறி தருகிறேன். அவன் பொய் சொல்லக்கூடிய பையன் பிறர் மனைவிக்கு ஆசை கொண்டவன் ஹரிச்சந்திரன். அப்படி அந்த சபதத்திலே நான் தோற்றுவிட்டேன். ஆனால் என்னுடைய சென்னியாகப்பட்டதோ அந்த ஈஸ்வரனை வணங்கியது. இந்த சென்னிகளே கல்லுக்கூட சுமந்து வடக்கே செல்கிறேன். அப்படியானால் என் தவமையில என்னுடைய தவாண்டு காலம் 500 ஆண்டு. அதிலே பாதி தவாண்டு காலத்தை எடுத்துக்கொள். இந்த பூணூல் கயிறு இருக்கிறது, இதை உடற்கயிறாக மாற்றிக்கொண்டு தலையிலேயே மதுமான சொத்து வடக்கே செல்கிறேன். அப்படியா? இவனுக்கு என்ன நடத்த தெரியுமா? கூடு விட்டு கூடுபாய்வது. இவனுடைய இங்கே சபதம் செய்தால் இந்த சபதத்திலே இவன் என்ன பண்ணுவான்? இவன் உயிரெடுத்து போய் ஹரிச்சந்திரன் உடம்புல வச்சுட்டு அவன் உயிரெடுத்து இங்க வச்சுட்டு இவன் அந்த சபதத்தை இவன் 2 கைகளுக்கும் கால்களுக்கும் விலக்கட்டி சிறைச்சாலை இருக்கு. ஈசா, பரமேசா, இதோ வசிஷ்டனிடம் நான் சண்டை போட்டு ஒரு ஆணவ கோபத்தினாலே நான் இப்படி செய்து விட்டேனே. அர்த்தனே அரணே யானு
ஹரிச்சந்திரன் இருக்கிறானே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவன், அவருடைய மனைவியை பார்த்தால் எட்டிக்காய் போல் நினைப்பவன், ஜீவவதை செய்யாதவன். அது மட்டும் இல்லாது சத்தியம் தவறா அந்த சத்தியன் உத்தமன் பொய் சொல்லாதவன் ஹரிச்சந்திரன். அவரிடத்திலே பொய் வாங்குவேன் என்று வசிஷ்டன் மேல் இருந்த கோபத்தால் நான் பொய் சொல்லிவிட்டேன். அது போனால் போகட்டும், ஏதோ ஒரு யோசனை செய்ய வேண்டும். அதனால நோட்டு ஓடியா. ஐயா நட்சத்திரங்களே, இந்த 27 நட்சத்திரங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் எப்பொழுது நான் எங்கே கூப்பிட்டாலும் அப்பொழுது அந்த சமயம் வர வேண்டும். இந்த 9 பேரும் இந்த 8 பேரும் நான் கூப்பிடும் தருவாயில் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு சாபம் தருகிறேன். அதனால் நீங்க சொல்லுங்க, எங்க போனோம்? அயோத்தி நகரம் சென்று பெரிய யோசனை செய்து ஒரு வேலை செஞ்சுட்டு வரணும் அவங்க கிட்ட. அதனால வா, ஹரிச்சந்திர நாடி அயோத்தி நகரம் போய் கொண்டே இருப்போம். அதாவது விஸ்வாமித்ரா அயோத்தி நாடு சென்று கொண்டிருக்க இதோ அயோத்தியை ஆளுமொழியாளன் ஹரிச்சந்திரன் வருவதும் காண்க.